ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலில் ஒரு த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணி எப்படி பர்ஃபெக்டாக நெக் ஃபினிஷ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து அதுக்கு கோல்டு கலர் கிளாத் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கிராஸாக வந்து லைன் வரைஞ்சிக்கிறேன். இது வந்து ஒவ்வொரு லைனும் 1 இன்ச்சுக்கு வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் 1.25 இன்ச்சில் கூட வரைஞ்சிக்கலாம். எல்லாமே சேம் மெஷர்மெண்ட்ல இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்போதான் வந்து உங்களுக்கு பைப்பிங் ஸ்டிச் பண்றப்ப கரெக்டா வரும். இப்போ ஹேண்டுக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு ஃபுல்லாவே நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். த்ரெட் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். அதுக்காக தான் இப்போ கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நம்ம சிங்கிள் ஃபூட்டர் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து கிராஸ் பீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி கரெக்டாக வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணாதான் அந்த கிராஸ் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்கும். எந்த விதமான உங்களுக்கு பிசுறுமே இல்லாமல் இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் த்ரெட்டை வந்து மேலே வந்து 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த கிளாத்ல வச்சு நம்ம அந்த கிளாத் ஓரமாவே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இதுல வந்து கிராஸ் பீஸ் வந்து நீங்க கொஞ்சம் இழுத்து ஸ்டிச் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு எந்த விதமான சுருக்கமும் இல்லாம வரும். த்ரெட் அந்தாண்ட விலகாம இருக்கும். கரெக்டா அந்த த்ரெட் பக்கத்துலயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து எந்த சில டைம் என்ன, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்றப்ப பிகினர்ஸா இருந்தீங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்றப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் வந்துடும். அது மாதிரி வராம இருக்கணும். த்ரெட் ஒர்க்லயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடணும். நம்ம கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா லைனிங் கிளாத்ல இப்படி நம்ம மேல வச்சு தச்சாதான் நம்ம திருப்புறப்ப பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு சைட்ல வந்து அழகா வரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம லைனிங் கிளாத்ல வச்சு ஸ்டிச் பண்றோம். ஆக்சுவலா நம்மளோட ராயேஜஸ் வந்துட்டு லைனிங் கிளாத்தோட ராயேஜ் பக்கமும் த்ரெட் வந்துட்டு நம்மளோட சைட்ல இருக்கும். இது மாதிரி ஸ்டிச் பண்றப்ப த்ரெட் வந்து நீங்க கிளாத் வந்து திருப்புறப்ப வெளியில வந்துடும். நம்ம அழகா அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். கரெக்டா நம்ம எங்க ஸ்டிச் பண்ணுவோம், த்ரெட்ல ஓரத்துல ஸ்டிச் பண்ணுமோ அதே ஸ்டிச் பண்ணிட்டு மெயின் கிளாத் மேல நம்ம ஆக்சுவலா இது எப்படி அப்படியே ரிவர்சபிளா போட்டோம். நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல த்ரெட், அதுவும் மெயின் கிளாத்தும் சேமா வந்துடணும். மெயின் கிளாத்தோட ரைட் சைடும் த்ரெட்டும் சேமா வந்துடணும். அதுக்கு மேல வந்து நம்ம லைனிங் கிளாத் வச்சுட்டு அந்த ஸ்டிச்சஸ் போட்டோம்ல, ஆல்ரெடி ஸ்டிச்சஸ் உங்களுக்கு தெரியுது பாருங்க, அதே ஸ்டிச்சஸ் மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு நம்மளோட நெக் போர்ஷனை கட் பண்ணிட்டு நாச்சஸ் போட்டுக்கணும். அப்படியே நம்ம கிளாத்தை வந்து டர்ன் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்ல த்ரெட் பைப்பிங் கிடைச்சிடும். நீங்க பிகினர்ஸ் கூட கண்டிப்பா அதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு என்னன்னா சிங்கிள் ஃபுட்டர் யூஸ் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்டிச் போடுறோம். இந்த டாப் ஸ்டிச் போடுறதுனால நமக்கு த்ரெட் வந்து அந்தாண்ட போகாம இருக்கும். இப்போ ஃபினிஷிங்கை பாருங்க, இன்சைடும் அவுட் சைடும் பர்ஃபெக்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.